ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்க்கலாமா? பூரிக்கிழங்கு தான் எனக்கு சேர்ப்பேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் ஆனால் இது கூட சேர்க்கக்கூடிய ஒரு பொருளை சேர்க்கும் போது அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அது என்ன, எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடையில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு தட்டி போட்டுருக்காங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு நாட்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசாலாவோட நல்லா கலந்ததுக்கப்புறம் இது வேகிறதுக்காக ஒரு டம் தண்ணி சேர்த்துருக்காங்க. தண்ணி சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதை கூட நல்லா மசிச்சு இது கூட சேர்த்துருக்கேன். நல்லா கையால் மசிச்சு சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு பொருளை தாங்க நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதை மாவாக்கி அதில் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம உருளைக்கிழங்கோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அதை எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கடலை மாவை விட அந்த பொட்டுக்கடலை மாவு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.